யாழ்ப்பாணம் குருநகர் பகுதிக்கு சென்றிருந்த மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்தம் முதலியே மீனவர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது மீனவர்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பிலும் தமது வாழ்வாதாரம் தொடர்பிலும் வசந்த முதலிகேவுடன் கலந்துரையாடினார். அவன் இழுவைக்கு நம்மட இழுவைக்கு ஆட்டுப்படியா நாங்கள் 20 கிலோ வெயிட்டை போட்டு அவன் 100 கிலோ வெயிட்டை போட்டு செய்யும். நமக்கு தெரியும், இந்தியா நமது வளங்களை பெற்றுக்கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவுடன் உடன்படிக்கைகளில் கையொப்பமிட்டு தேசிய வளங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இலங்கை மீனவர்களுடன் பிரச்சினை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்திய மீனவர்கள் நமது மீன் வளங்களை எடுத்து செல்கின்றனர். அதற்கு அரசாங்கமும் இடம் வழங்கியுள்ளது. அரசாங்கம் இடம் கொடுத்து அரசாங்கத்தின் மடியில் இந்தியா தவழ்ந்து விளையாடுகின்றது. இந்தியாவிற்கு இதனை முன்னெடுக்கும் வழிகள் ஒவ்வொன்றையும் இந்த அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. மோடி கடந்த நாட்களில் தேர்தல் வாக்குகளை பெற்றுக்கொள்ள தமிழகம் வருகின்ற போது தேர்தலில் வெற்றி பெற்றால் கச்சதீவை மீட்பேன் என கூறினார். நேற்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தலில் வெற்றி பெற்றமையால் கச்சதீவை மீட்டு வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சுக்கு கூறியுள்ளார். இப்போது நாங்கள் அச்சப்பட வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே என்பவர் இந்தியரை போன்று மோடி சொன்னதும் அதனை வழங்க அவரும் செயற்படுவார். இந்தியாவை மோதி කියපු ගමන් රනිල් වික්‍රමසිංහ බලන් ඉන්නේ මේ ටික ඔක්කොම கச்சதீவை ஆக்கிரமிப்பதன் மூலம் இலங்கையை முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளே ஒரு மாநிலமாக கொண்டு வருவது ஒரு பிழையான ஒரு எண்ணத்தை இந்திய பகுதியிலே பொய் பிரசாரங்களை பரப்பப்படுகின்றது. அந்த பிரசாரங்களை எல்லாம் உடைத்தறிந்து எங்களுடைய மக்கள் வெளிப்படைய வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த கடல் வளத்தை நாங்கள் சரியாக எங்களுடைய நாடும் எங்களுடைய அரசும் இது சரியாக பயன்படுத்தமாக இருந்தால் இந்த நாட்டிலே கடல் வளத்தினுடைய மீனுடைய வருமானத்தை கொன்று இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஈவோதார வருமானங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியும். ஆனால் இந்த ரணில் தலைமையிலான அரசும் ஏனைய அந்த அரசாங்கம் இந்திய அரசோடு இணைந்து இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு தனியார்மய நடவடிக்கைகளுக்குள்ள ஒரு போய் நிற்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது.